Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்னிக்கல் தமிழா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செர்வோ மோட்டார் MPU போர்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதோட பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. நீங்கள் நம்ம டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்துக்கலாம். ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதோட பார்ட் 1 வீடியோ தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வயருங்கிற லைப்ரரி வந்து ஆட் பண்ணியிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்வோக்கும் MPUக்கும் உள்ள SPI கம்யூனிகேஷனுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செர்வோ மோட்டரான லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து MPU போர்டுக்கான லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதோட லைப்ரரிஸும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செர்வோ மோட்டருக்கு வந்து நான் செர்வோ அப்படின்னு நேம் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செர்வோ மோட்டர் வந்து பின் நம்பர் 2ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பின் நம்பர் 2க்கு நான் வந்து செர்வோ பின் அப்படின்னு வந்து நான் ஒரு பேர் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான கமெண்ட் தான் அது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த MPU போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான பேர் வந்து நான் சென்சார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ கீழே AX AY AZ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆக்சிலரோமீட்டரோட பொசிஷன்ஸ், GX GY GEZ அப்படின்னா கைரோவோட பொசிஷன்ஸ். அதை தான் நான் இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நான் செர்வோ மோட்டரோட பின்னை வந்து அசைன் பண்ணியிருப்போம். செர்வோ டாட் அட்டாச் எந்த பின் நம்பர் 2, அந்த பின் நம்பர் 2க்கு வந்து நான் வந்து செர்வோ பின் அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த இடத்துல செர்வோ பின் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சீரியல் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆனதையும் இனிஷியலைசிங் த சென்சார் அப்படின்னு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட்னு வந்துடும். கனெக்ஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கனெக்ஷன் எரர் அப்படின்னு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இதோட டிலே டைம் பார்த்தீங்கன்னா 1000 நான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேக்கிங் வேல்யூ ஃப்ரம் த சென்சார் அப்படின்னு வந்து சென்சாரோட வேல்யூ டைம் வந்து 1000 டிலே டைமில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாய்டு லூப்புக்குள்ளே வந்துடலாம். வாய்டு லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் டாட் கெட் மோஷன் 6ன்னு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AX AY AZ அது எல்லாமே நம்ம வச்சுருப்போம். இப்போ நமக்கு வந்து எந்த இது வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AXனால் MP போர்டு வந்து அப் அண்ட் டவுன் மூவ் அதை வந்து ரீட் பண்ணும். AY அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு இது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து AX அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இது இந்த இடத்துலையும் நீங்கள் AXன்னு கொடுக்கணும். இப்போ -10,000 to +10,000க்குள்ளே 0 to 180 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிற கமெண்ட் தான் அது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பொசிஷன் வந்து பிரிண்ட் ஆகணும். அதை வந்து செர்வோ மோட்டரோட ரைட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு. இதோட டிலே டைம் வந்து நான் 100 செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆர்டினோ போர்டில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்கள் AX அப்படிங்கிறதுக்கு பதிலாக AY அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட MPU போர்டு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் திருப்புறது மூலிமா உங்கள் செர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் AX AY அடுத்து AZ GX GY GEZ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அந்த இடத்துல வந்து வச்சு செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு செர்வோ மோட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எத்தனை செர்வோ மோட்டர் வேணாலும் நீங்கள் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்கள் ஆர்டினோட பின்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட பொசிஷன் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். எக்ஸோட பொசிஷன் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே வரும். ஸோ நான் அது இது மேலே தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, கீழே வரப்போ இந்த இடத்துல வந்துருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் கீழே தள்ளதையும் இதோட இது கீழே வந்திருக்கும். அடுத்து நான் மேலே தூக்குனதையும் பார்த்திங்கன்னா மேலே வந்துடும். இப்போ நம்ம அந்த இடத்துல AX அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த AXக்கு பதிலாக நம்ம AYங்கிறது கொடுத்து பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் AXங்கிறதுக்கு பதிலாக AY அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ நான் AY அப்படிங்கிற கமாண்டை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு வந்து ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிட்டுருக்கு. நான் மேலேயும் கீழே ஆட்டும்போது வந்து ஒர்க் ஆகலை. நான் லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகும். இது வந்து Y. இப்போ சென்ட்ரல் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டில்ட் பண்ணுறது மூலிமா நம்மளோட செர்வோ மோட்டர் கண்ட்ரோல் பண்ணலாம். செர்வோ மோட்டருன்ட்டு இல்லை, நமக்கு LED எது இருந்தாலும் இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அதே மாதிரி கைரோல் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே இதே மாதிரி தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோடது வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி காமிச்சிருப்பேன், கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇஜெட் அது ஆக்சிலரோமீட்டருக்கு, ஜிஒய் ஜிஎக்ஸ் ஜிஇஜெட் இதை வந்து கைரோவோட பொசிஷன்ஸு. இதை வச்சு நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.